மயக்கம் வேறு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு தெரியலையே. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கேன். ஆளை காணோங்க. ஒரு வேளை ஆள் அங்கேயே வாங்கிட்டானோ ஒரு வேளை என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளை காணோம். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ மேலே வரேன்ட்டான். மயக்கம் வேறு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியலையே. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கேன். நாங்கள் அப்படியே அந்த அண்ணன்ட்ட பேசிக்கிட்டே அப்படியே நம்ம வந்தாச்சு. மித்துனு இந்த இருக்கா பாருங்க குண்டு சைக்கோ. என்னடா பண்ணுற? ஆ இந்த மாடு சரி மாடு துரத்திருச்சா? அங்கே நின்றா நீ போய் நின்ற? இந்த இருக்கு வழி, இந்த வழியை விட்டுட்டு போய் அங்கே போய். ஆ அப்புறம் ஓடி வந்துருச்சு. உன முட்டை வந்துச்சா? நான் கூட உன்னை தூக்கி சாத்தி இருக்கும் போல, கீழே பறக்க விட்டுருக்கோன்னு நினச்சேன். சரி மயங்க வேற வருதுன்னு சொன்னானே, என்னாச்சுன்னு தெரியல. போய் தண்ணி எடுத்துகிட்டு திடுன்னு வந்தேன். இந்த தண்ணி ஓடி கை காமி, கீழே காமி. வெள்ளை போகிற கை ரத்தமே இல்லைடா. ஹாஸ்பிட்டலில் ஏதாவது அட்மிட் பண்ணிடுவோமா? சரி நான் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம். ஆளை காணமேன்னு சொல்லி டக்குன்னு தண்ணியை எடுத்துகிட்டு ஓடி வந்தேன். நான் கூட மயங்கிட்டு இருந்தான்னு நினச்சேன். வீடியோலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆளை காணும் மயங்கிட்டேன் போல. நீ அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருந்த? ஆ மயக்க வருது, முடியல, பேச முடியலன்னுதான். கை வெள்ளை வெள்ளை வச்சு போடுறா. எப்பயும் இப்படி தானே இருக்கும் இல்லையா? இல்லை. தொண்டு தம்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்காண்டி இப்போ தண்ணி எடுக்கிறக்காண்டி போகிறோம். அந்த பையனுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பையன் ஒரு செம்பு தண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டைரி மில்க்கும் ஒரு குச்சி மிட்டாய் எடுத்து கொடுக்க போகிறோம். இங்கே பாக்கெட்டில் எது வச்சேன்னு வச்சுக்கோண்ணா, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போவோம் பார்ப்போம். ஹாய் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இந்தாடா அடி. ஓகே சாப்பிடுவியா? ஏன் சாப்பிடு, உனக்கு தான் சாக்லேட்டு. சாப்பிடுமா, ஒன்றும் இல்லை. ஏன் சாப்பிட மாட்டீங்களா? ஏன் என்னாச்சு? காய்ச்சலா? ஏம்மா சாப்பிடுங்க. சரி காய்ச்சல் சரியானு சாப்பிடுங்க. சாப்பிடு. ஓகே சரியாயிரும். ஓகேவா? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? ஆ 4th இங்கே இந்த ஸ்கூலில் தானா? சரி சரி ஓகே. ஸோ கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இங்கே இருக்க மக்களுக்கு ஏதோ கடிச்சிருச்சு, அவங்களுக்கு விஷம் ஏதாவது ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த தண்ணியை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறை இருக்குது. அதை டேரெக்டாக கையால் எடுக்க மாட்டாங்களாம். சம்திங் இந்த மரத்தில் ஏதோ கொட்டாச்சி மாதிரி சம்திங் ஏதோ வருது, அந்த அது மூலயமா அதை எடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குழி மாதிரி இருக்கலாம், அந்த குழியில் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வாயால் தான் எடுத்து இல்லை வேறு ஏதோ இது மூலியமாக எடுத்து அந்த புண்ணில் வைப்பாங்க போல. அந்த எந்த இடத்துல இந்த பாம்பு கடிச்சிச்சோ அந்த இடத்துல வச்சா அந்த விஷம் ஏறாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கல் ஆக்சுவலி அந்த சைட் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் சம்திங் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் சம்திங் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சாமி, இங்கே இருக்க அவங்க காடு வந்து பார்த்திங்கன்னா
இங்கே காலேஜில் வந்து இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலவுடுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஏரியாவில் ஆக்சுவலி அலவுடு. சப்போஸ் லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி பாதை இருக்குது. ஸோ அந்த பாதையில் தான் அவங்க போகணும். இந்த பாதையில் வந்து அவங்க வரக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த இதுக்கிட்டக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. நான் தெரியாமல் பார்த்திங்கன்னா நான் அந்த ரோட்டில் அப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அண்ணே அந்த சைடு போகாதீங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செப்பல் போட்டு வரக்கூடாது, ஷூ போட்டு வரக்கூடாது. சப்போஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒரு அபசகனமாக நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியலை. அப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க போல், வந்து அவங்க இந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறக்காண்டி நின்றுருப்பாங்க போல். செல்ஃபி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விழுந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் என்னென்னு தெரில, அது உண்மையாக என்னன்னு தெரில. சொன்னால் அந்த அண்ணே சொன்னார். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடம்னா இந்த தண்ணி மட்டை கிடக்கும், அதை எடுத்து தான் நாங்கள் இதில் மோந்து ஓகே கழுவி விட்டுட்டு சரிண்ணா ஊற்றி நாங்கள் குடிச்சிட்டு போவோம். அப்படியா? மீன் டேரெக்டாக நம்ம கைப்பட்டு எடுக்கக்கூடாது, எடுத்து இதில் ஊற்றிட்டு கைப்படலாம், அதுக்கப்புறம் கையில் எடுத்து குடிச்சிக்கலாம். இல்லை வாய் வச்சு தான் குடிச்சிட்டு போகணும். அது எங்களுக்கு பண்ணி காமிங்களா ஒரு வாட்டி? நல்லா இருக்கேன் ஐய் ஓகே சூப்பர்ண்ணா. சாப்பிடுங்க. ஆலம்பழமா? இது என்ன பழம்? ஆலம்பழம். ஆலம்பழம். ஒவ்வொன்றும் ஓகே சாப்பிட்டு கூட பாருங்க. ஓகே ஓகே. இது எப்படின்னா அப்படியே சாப்பிடணுமா இல்லை தோல் எது எடுத்துடணும்? அப்படியே வேலை போகலாம் மாதிரி நல்லா இது பண்ணக்கூடாது. உள்ளக்கு அந்த இது இருக்குண்ணே, இதான் அந்த மேட்ரு என்ன, அப்படியே அத்திப்பழம் மாதிரியே இருக்குண்ணே. சாப்பிட்டு பாருங்க. ஆனால் அதுக்கு டேஸ்ட் இருக்கு. ஓகே லைட்டாக புளிக்குது. ஒரு பழம் சாப்பிட்றியா? இன்னொரு பழம் சாப்பிடுங்க, அதுலேயும் இன்னொரு டேஸ்ட்டு தெரியும். அத்திப்பழம் அது அத்திப்பழம் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலமரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நம்மளுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டு ஆக்சுவலி இருக்குது. அது நீங்கள் அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டைலாம் இருக்கும். இதே மாதிரி தான் அப்படியே அந்த கொட்டை இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலம்பழம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை இருக்குது. ஸோ கைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊர் பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செப்பல் எடுத்து கையில் கொண்டு தான் போவாங்கன்னா, செப்பல் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உள்ளக்க பார்த்தீங்கன்னா அவங்க கோயில், அவங்க அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உங்கள் வண்டிலாம் இப்போ எங்கே நீ கொண்டு வரீங்க? நீ படி நிற்கும், கீழே தான் நிற்கிது உங்கள் வண்டியும்? இல்லை நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அது பாருங்க. சரி வண்டி நிற்கிது, வண்டிக்கு மேலே நிற்கும். இப்போல்லாம் போயிட்டு அவளை வேலைக்கு வேலைக்கு போயிருக்கோம். சரி சரி. கொத்தனார் வேலை வெளியில் வேலைக்கு சரி எல்லாத்தையும் போயிருக்காங்க. இங்கே இருக்கவங்க வேலைலாம் என்ன 6 மணிக்கு மேலே பாருங்க. பெரிய 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 வண்டிலாம் காய் நேற்றுறது ஆட்டோலேருந்து எல்லாமே நிற்கும். சரி கூட நிற்கும் வண்டி. ஓ காலைல அவங்க எத்தனை மணிக்கு அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க? காலையில் இங்கேயா, அது அங்கே வேலையை பொறுத்து. தூரமாக இருந்தால் இங்கே 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. காலைல வேலைனா 5 மணியா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வேலைக்கு போனேன், இப்போ போகலையா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்குள்ளே போனோன்னா இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் எல்லாமே நம்ம கையில் கொண்டு போனோம். என்னண்ணா? ஓ இதெல்லாம் அவரைக்கானா? சரி சரி. இதெல்லாம் நெல் ரைட் சைடில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. A to Z எல்லாமே நீங்கள் வளைச்சிக்கிறேங்கண்ணா. அப்பா முக்கியமானது. ஆனால் அது மட்டும் வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படியே தண்ணி இருக்காண்ணா? பார்க்கலாமா? ஒரு 5 மாதம் மழை இல்லை. சரியா? தண்ணி கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஓகே. இல்லாட்டி இதில் எட்டி மோப்பலாம் தண்ணி அப்படி இருந்துச்சு. என்ன இங்கே இருந்துச்சா? இதில் மோப்பேன் நான் தண்ணி. அப்படியா? கிடக்கல அளவு, இந்த கடி இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் அளவு கிடக்கும் தண்ணி. சரி சரி. தண்ணி நீட்டாக இருக்காண்ணா? பியூராக இருக்கும். அதான் இங்கே வாங்க. இதில் குளிப்பாங்களாண்ணா? இதில் குளிப்பாங்களா? குளிக்கிறதுக்கு தனியாக இருக்கும். அதுக்கு தண்ணி கிணறு. நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், குளிக்கிறது. ஓ இப்போ இந்த தண்ணி தான் நம்ம இப்போ குடிச்சோமா? இதான் இதானா அது? சரி 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 சரி. பார்க்கும்போது இனிக்குதா? நல்லா இருக்கு. இங்கே இருக்க யாருக்குமே தொப்பை இருக்காதுண்ணா. மெயினாக நம்ம தண்ணி அப்படி தண்ணி வேலைகள் அப்படி வேலை. சரி சரி. கொஞ்சம் நிமிந்து வேலை பார்க்குறதுனால வேலை பார்க்காதான் இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ இங்கே இந்த மாதிரி இடம்லாம் பாம்பு இதெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ ஏதோ கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை அந்த தீர்த்தத்தை கொடுக்கணும். அந்த தண்ணியை குடிப்பாங்களா? ஆமாம், வந்துட்டு வந்து கொடுப்பாங்க. விஷம் ஏறாதா? மாறிடும். அது முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. 10 வருஷம் அதான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு காலங்கள். அதனால இப்போ அது ஆனால் குடிக்கலாம், கொஞ்சம் மாறும். அதனால நம்ம கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டு முன்னாடி இருந்தவங்க அதை சாப்பிட்டு சொல்ல ஒன்றும் பண்ணாது. சரி.
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல் தான். அதெல்லாம் என்னது மூட்டை மூட்டையாக இருக்கு. தூரம் பஞ்சுனா பஞ்சா? ஓகே ஓகே. கீழே கொண்டு போகணும், குதிரை வச்சு தான் கொண்டு போகணும். ஆகா. இது எப்படியும் 2 நாள் ஆயிருமே. ஒரே நாள் போதும். ஒரே நாள் எல்லாத்தையும் இறக்கிடுவீங்க? காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தா 10 மணிக்கு முடிச்சிடலாம். 10 மணிக்கெலாம் முடிச்சிடலாமா? சரி அண்ணா. இது எப்போ எடுத்துருவீங்க? இப்போ 15 நாள் எடுத்துருவீங்க? 4 நாள் 20 நாள். ஓகே ஓகே. இந்த குளத்துருக்குங்களா, இந்த நேரத்துக்கு வந்துருச்சாக்கும். சரிண்ணா, அடுத்துடலாம். ஓகே கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கீழேருந்து செங்கல் இதெல்லாம் கொண்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த செங்கல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களே அதை சரி கட்டிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானதுக்கெல்லாம் இங்கேயே ரெடி பண்ணி இவங்களே அவங்க வீடு கட்டிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ இங்கே இருக்க குடும்பம், இப்போ உங்களோட ரிலேஷன் யாராச்சும் கீழேருந்து யாராவது மேலே வந்தாங்கன்னா 3 நாளைக்கு மேலே இங்கே தங்கக்கூடாதுன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்காமண்ணே. வீட்டில் ஒத்துக்கல, கூட்டிகிட்டு வந்துடுறான்னு வைங்க, வந்தால் 3 நாளில் இருக்கலாம். அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கூட இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. கல்யாணம் பண்ணிட்டு வேணா இவன் இருக்கலாம், இல்லைனா இந்த மூஞ்சி இங்கே இருக்கக்கூடாது 3 நாளைக்கு மேலே. கட்டுப்பாடு நானே இருந்தாலும் எனக்கே அந்த இதுதான். இந்த ஊருக்காரங்களுக்கே அப்படி தானா? அப்படித்தான். சரி, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், கல்யாணம் பண்ணலாமல் இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேலே. பரவாயில்ல. ஓகே ஓகே. எனக்கு வாங்கி கொடுத்தேன். யார் வேணால் சாப்பிட போடுவாங்க. அது பஞ்சாயத்தில். ஓகே, அன்பான ஒரு மக்கள். என்ன நீங்கள் 100 பேர் வந்தாலும் சரி சாப்பாடு போடுவாங்க. என்ன சொல்கிறீங்க? சீரியஸாவா? சீரியஸாக அவ்வளோ அன்பான. நீங்கள் சொல்லிடணுங்கண்ணா, நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணுங்களா? அதான் சொல்கிறேன். எப்படிண்ணே? நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் வந்தோம்னீங்க, நம்ம தெரிஞ்சாலும் போனால் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே வேற இல்லை. யாராக இருந்தாலும் சரி, மூஞ்சி தெரியாதவங்க இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, சரியா தெரிஞ்சவங்க போனாலும் சரி, சரியா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை மற்ற வச்சு கேட்பாங்க. அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மா நான் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கேட்குறேன், சாப்பிட்டு தான்ப்பா போகணும் உரிமையாக சொன்னாங்க. இந்த ஊரில் அது ஒரு யாராக இருந்தாலும் சாப்பிட கூப்பிடுவாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷண்ணே. இந்த மாதிரி விஷயம் எங்கேயாவது ஒரு ஊரில் தான் இருக்கும். கைஸ், இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாலையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மே இருக்குது ஃபுல்லாக. இங்கே முன்னாடி இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி கீழேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு அடையாளம் மாதிரி. அந்த மேலே இருக்கல அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்களோட பார்டர் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ செப்பல், அண்ணே பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டல கழட்டி வெட்டிட்டீங்க. நம்ம இந்த ஷூலாம் இப்போ இங்கே கழட்ட போகிறோம். இந்த கிராமத்தில் இது வழிமுறை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னே புரியல, ஷாக்ஸ் போட்டுக்கலாம்ல? ஷாக்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஷூவை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி நம்ம கையில் இல்லைனா பேக்கில் தான் வைக்க போகிறோம். ஆனால் இங்கே இந்த மலையில் எதுவும் விலங்குகள் எதுவும் இருக்கா? விலங்குலன்னா காட்டு எருமை தானே இருக்குது. காட்டு எருமை, பண்ணி காட்டு எருமை பண்ணி அது 2 பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆக்சுவலி இந்த ரூட்டில் வரக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரூட்டில் அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அதனால தானே இங்கிட்ட வர அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள தனி வழி இருக்குது, தனி ரூட் இருக்குது. நம்ம போகலாம் பண்ணால் இந்த ரூட்டில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 ரூட்லேயும் நம்ம போகலாம். ஓகே. ஐயா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த ஊரா? உங்கள் பேர்? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வயசு இப்போது? எனக்கு வயது 60 ஆயிடுச்சு. சரி சரி சரி. என்ன ஆடு எதுவும் மேய்ச்சிட்ருக்கீங்களா? ஆடெல்லாம் அங்கே அடிச்சுலாம். சரியா, நீங்கள் இறவுடுங்க. அப்படியா? வர வெயில் வந்துருச்சு, உட்காந்துட்டு அப்படியே நான் கிராமம்னா ரோடு இல்லாமல் தான் இப்படி கிடக்குறேன். ரோடு அந்தான்றாங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ரோடு கொடுத்துருவோம்ன்றாங்க. இது எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க? இந்த 5 வருஷமாக சொல்கிறாங்க. 4 வருஷமாக அப்படி சொல்கிறாங்க. 4 வருஷம் இந்த தான் இன்னும் கல்லுன்றாங்க. ஒரு 10 கல்லை வந்துருக்காங்க அடியில். இன்னும் என்ன அப்படின்னு கேட்டாக்க இன்னும் 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு ரோடு சான்சன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நெசமோ பொய் இல்லை, நாங்கள்லாம் மூடல் படிக்காத நாங்கள் எங்கள் அப்பையும் காலத்துலேருந்து எங்கள் அப்பச்சி காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். இந்த மாதிரி ரோடு காலம் ஓட்ட மாட்டோமா? அவ்வளோ என்னதான் 1 வருஷம் சொல்கிறாங்க. வந்துட்டு நம்ம பிள்ளை வீட்டினாலும் வண்டியில் வர்றது
பார்த்தேன். நம்ம காலத்துல நடந்துக்கிட்டே கிடந்தேன். இனினாலும் ஏதோ நல்ல முதனம் பிறகு என்னமோ. இப்போ நீங்கள் ரோடு கேட்குறீங்க, ரோடு வந்தாலும் நிறையா அசம்பாவிதம்லாம் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஊர் அழிஞ்சாலும் அழிங்க, ஊரே அழிஞ்சாலும் அழிஞ்சாலும் அழிங்க. முன்னொரு வட்டம் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு 2 ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு அழிஞ்சதுதான். எப்படி சொல்லுங்க, ஊர் அழிஞ்சு இப்போ திரும்பி உருவாயிருக்கா? ஆமாம், இப்போ இருக்க ஊரை காட்டிலும் வடபக்கம் இருந்தது. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து 2வது ஊர். இதே மண்ணில் 2வது ஊர். அது ஏதுனால அழிஞ்சிச்சு? அதான் கொஞ்சம் சாமியாருக்கு ஏற்காம நடந்துட்டாங்க இங்கே இருக்க மக்கள். ஆமாம். எதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படி கடவுளுக்கு மாறா எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாம் சாமி, தண்ணி குடிக்க மாட்டாங்க எங்கள் ஊரில். தண்ணி குடிக்க மாட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வர்றாங்க. அந்த குடி குடிச்சிட்டு வராங்க, அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ஆமாம், பாட்டில் தண்ணியை குடிக்கிறாங்க. சரி, அதனால கொஞ்சம் சிக்கலாகுது. என்ன, இந்த கோயிலில் முன்ன குடிச்சிட்டு இந்த கல்லில் ஏறினாலும் கீழே விழுந்தாங்க. ஓ, குடிச்சிட்டு இந்த கல்லில் இப்போ நம்ம போனோமே அந்த இதில் ஏறினாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அந்த நிலையில் இருந்துச்சு. அடுத்து இன்னும் என்னென்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ரோடு வந்தால் ஊர் கொஞ்சம் சீக்கிரத்தை நடக்கணும்னா. ரோடு வந்தால் உங்களுக்கு என்ன நல்லது, உங்களுக்கு என்ன கெட்டது நீங்கள் சொல்லுங்கள். நன்மை தான், ரோடு வந்தால் நன்மை தான். எல்லாம் நேரம் நடக்கும்ல. அப்புறம் குடிச்சு விட்டு வருவேன், பாட்டில் வாங்கிட்டு வருவேன், கோயில் குளத்தெல்லாம் தூக்கிடுவேன். அப்போ அது என்ன செய்யும், அது ஒருத்தன் மட்டும் பொறுக்காட்டி ஊரில் ஏதாச்சும் இதாகிடும். என்னது, நெருப்பு மாதிரி பிடிச்சிரும்ல. தெய்வம் பார்த்து பண்ணோம்னா அப்போ ஒரு நெருப்பாக உண்டாக்கிறேன். அப்போ ஊர் அழிஞ்சிடும். அதில் ஓடுனது அப்புறம் இருக்கிறது என்னமோ இருந்து அப்புறம் ஊர் உண்டாகினேன். ஓகே ஓகே. ஆமாம். இது கடைசியாக எப்போ இந்த ஊர் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா? அது எப்போ, எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அது 3 ஆண்டு காலம் இருக்குங்கய்யா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கு. 3 ஆண்டுனா கூடயே இருக்கும். 3-4 ஆண்டு காலம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்பச்சிகளுக்கு தெரியுமா இன்னும் தெரியல. அப்படி ரோடு வந்தா அப்புறம் அதமாக தான் உண்டாங்க. அதை வந்து தெய்வங்கள் பொறுத்து போன பொருட்களைன்னு சொன்னால் அழிச்சுட்டே விடும். கிராமத்தை அழிச்சிரும். ஆமாம், ஊர் அழிக்காட்டி விவசாயத்தை குறைச்சிடும். இப்படி செல்வ இருக்காது. ஆமாம். இப்போ இந்த பூ ஆமாம் ஒரு 20 வருஷமா உண்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி. இப்போ இந்த போன வருஷத்துலேருந்து அந்த பூ சரியில்லாமல் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரேஷன் அரிசி என்னன்னு தெரியாது. சரி. இங்கே வந்து விளையிறது சாமை, சோளம், நெல், கேப்பை, வரகு பூரா அனைத்தும் போடுவோம், அனைத்தும் வரேன். நாங்கள் அதை கஞ்சாச்சி குடிச்சு அழிக்க முடியாது. இந்த சுற்றில் உள்ள கிராமத்தில் உள்ள ஆளுங்க வருவாங்க. சரி. கூலி ஒத்துக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க எங்கள் ஆளுங்க. இன்னைக்கு வந்து ரேஷன் கஞ்சியை தவிர்த்து வேற கஞ்சி கிடையாது. வேலைக்கு வராங்க. இப்போ என்ன நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காலையில்? என்ன சாப்பாடு? அந்த ரேஷன் கஞ்சி தான் சாப்பிடுறது, வேற வழி இல்லை. இப்போ தான் அப்படி சாப்பிட்றாரு. அப்போ மருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நாங்கள் காலையில் சோறு கூழ் ஒரு தரம் சோறுதுனால சாமச்சோறு, வராஞ்சோறு, பனியாரஞ்சோறு, கம்மச்சோறு ஏதோ சாப்பிட்டு ஒரு தடவைனாலும் கூழ் சாப்பிட்ருவோம். சரி. அப்போ வந்து வியாதி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பூராதுக்கு நோய் வந்துருச்சு. சர்க்கரை, ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட் அட்டாக், அது என்ன வியாதி வந்து. ஏன்னா இந்த கஞ்சினால தான் மனுஷனுக்கு பூரா வியாதி உண்டானது. ரேஷன் அரிசினால. பொதுவாக நெல் சோறுனாலே உனக்கு இப்போ நெல் வந்து விளையிறது அடியில் பயிர் நாத்தாங்கல்லே ரசாயன உரத்துல தான் உண்டாக்குறாங்க. சரி. வாங்கும்போது ரசாயன உரம் தான் போடுறாங்க. ஆமாம். அதுலேயே இப்போ எனக்கும் கல் இருக்கு. இருந்தால் போய் எடுத்தாங்க, திண்டுக்கல்லையே 3 வட்டம் எடுத்தாங்க. சரி. எடுத்து சரியாகலை, விட்டுட்டாங்க. கல் விடுங்கன்னு என்ன பிள்ளை விட்டு இருக்கலாம், அவங்க கல்யாணம் செஞ்சது ஒன்று வீட்டில் வந்து விடுங்க, செத்தா செத்துட்டு போய் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன். எத்தனை நாளைக்கு கழிச்சு இந்த ஊசி தான் இதில் பூரா குத்தி அதில் இதில் இருந்து 3 மயக்கம் போட்டு பார்த்தாங்க. சரி. அதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நான் போயிடுறேன் வீட்டுக்குன்னு போய் மாட்டேன். இப்போ அப்படியே திரிகிறேன். சரி. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் செல்லாது, எனக்கு ரொம்ப மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொழுது ஓட்டிக்கிட்டு அப்படி வந்து இந்த போர் தண்ணி தான் கல் உருவாகிறது. கேணி தண்ணினா ஒன்றும் செய்யாது. இங்கே போருக்கு வேலையே இல்லை. இங்கே போர் இல்லை, ஒன்லி கேணி தான். போரே வந்தாலும் போர் போடக்கூடாது, அலோடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போடுவாங்க. கலெக்டர் முதல்ல கேட்டு தான் அதை செஞ்சுருக்காரு. சரி. இருக்கிற நிலத்தை வித்துறாங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு. அது கூடி போர் போட்டுருவோம், ரோடு வந்துச்சுன்னு போர் போட்டுறாங்க, தண்ணி உங்களுக்கு நிற்காது. சுற்றி இறக்க நீங்கள் உயரத்தில் இருக்கீங்க, போர் போட்டால் இருக்கிற தண்ணி கீழே ஓடிடும். அதனால் நீங்கள் போரும் போடாதீங்க, இருக்கிற நிலத்தை நீங்கள் அப்படியே பயன்படுத்துங்க, வித்துறாதீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஊருக்கு அந்த ஆள் செஞ்சார். நல்ல மனுஷன். குழந்தைகளுக்கு தொட்டிட்டுரும்ல. ஆமாம். அதே மாதிரி கட்டி உள்ளே கொடுத்து கம்பை கொடுத்து
அந்த மாடல் தான் கொண்டு வரும். சின்ன பிள்ளையில மாதிரி. அப்புறம் வேறு வழியிடையில் நடக்க முடியாது, முடியலை, நடக்க முடியலை. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆப்பத்தொட்டி மாதிரி கட்டிட்டேன், சமகாலத்தை கட்டி அப்படி கடிகள் மாட்டி முன்னுக்கு ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள். 2 பேர் போதுமா? ஆமாம் 2 பேர் போதும். 4 பேர் கூட 10 பேர் கூட போவாங்க. அதெல்லாம் அப்படியா? சரி. முடியலன்னு அவங்க வீட்டு ஆளுங்கன்னு அதெல்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. நீங்கள் முடியாமல் இருக்கீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நீங்கள் உங்கள் வீட்டு ஆளு மட்டும் தான் போகணும்னு இல்லை. சரி, நானும் வருவேன். இப்போ இதில் போகிறோம்னா வேற ஆள் அந்த காட்டுக்காரை பார்த்தாங்களும் சரி சரிண்ணா கீழே வரைக்கும் வந்துட்டு வருவாங்க. வந்துடுவாங்க. வேலையை போட்டுட்டு கூட அப்படியா? கீழே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வருவாங்க. சரி, இந்த நல்ல குணம். எல்லா ஆளும் எல்லா மாதிரி தானே அந்த இது தானே மாறும் தான். அப்புறம் புரியுது புரியுது. நற்குணங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த மக்கள்கிட்ட. நன்மைகள் அதிகம், நன்மைகள் அதிகம், தீமைகள் கம்மி. ரோடு வந்துட்டா இது அதிகமாகும், அது கம்மியாகும். நன்மைகள் கம்மியாகும். ஏன்னா ரோடு வந்துருச்சுன்னா முடியாமல் கிடந்தா அது வண்டி இருக்கு தூக்கி போட்டு போயிடுவான். அந்த இறக்க குணம் அப்போ வராது. ஏன் வர்றாங்கன்னா பாசத்துக்காகவே வந்தாங்க. இப்போ எதுக்கு வராங்கன்னா நம்ம முடியாமல் போனால் நம்மளை தூக்கம் ஒரு ஆள் வேணும், அதுக்காக இப்போ வராங்க. அதுக்காக இப்போ வராங்க. ரோடு வந்துட்டு அதுவும் இருக்காது, அதுவும் இருக்காது. வண்டியில் தூக்கிட்டு வண்டி வர சொல்லி தூக்கி போட்டு போங்கடா அப்படின்ட்டுருவாங்க. மாறும். சரி, இப்போ நம்ம கிராமத்துக்கு எப்படின்னே போனோம்? இந்த வழி தானே நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்படியே நீங்கள் நான் இதுக்கு மேலே போவோம். போய் பஞ்சு அமுக்கணும். அப்படியாண்ணே? சரி சரி சரி. இங்கேருந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுவாண்ணே? இந்த வண்டியிலே போங்க. சரி. அங்கே தெரியல. ஆமாம், ஊருக்கு வழியிலே போனால் அங்கே ஊருக்கு வருவான். சரி ஓகேயா. அங்கே தெரியல மரம். ஆமாம் ஆமாம், அந்த மரத்தை தானே ஊருக்கும். சரி ஓகேண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மலையூருன்ற கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரீச் ஆயாச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் மேலே ஏறி வரணும். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்துச்சு, கடுமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி தான் வந்துட்டு போகிறாங்கன்றது தெரியல. நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் இங்கே ஆக்சுவலி இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து 5th வரைக்கும் இங்கே இருக்க பிள்ளைங்களாம் வந்து படிச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் 6thலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னா கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அடிவாரத்துக்கு போகணும், நத்தம் இல்லைனா அலங்காநல்லூர், பாலமேடுக்கு அங்கே தான் போய் படிச்சுட்டு வரணுன்ற மாதிரி சொன்னாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்டல் எடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெய்லியும் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக போயிட்டு மொத்தமாக வந்துடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே இருக்க சார் பார்த்திங்கன்னா அவர் இங்கே மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே வராரு, கடச்சனேந்தல்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சேவையாகவே வந்து பண்ணுறாரு. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவர் சொல்லித்தரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறாருன்ற மாதிரி சொன்னாங்க. அவர் சம்பளமும் வாங்கலைன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ உனக்கான அன்னை சாக்லேட் வேண்டு வந்துருக்கான் பாரு. டைரி மில்க் கொண்டு வந்துட்டான். டைரி மில்க் சாப்பிடுவியா? எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் நீ? இங்கே இந்த ஆப்போசிட்டில் இருக்கியாதா? நீ ஸ்கூல் லீவா? ஓகே ஓகே. உங்கள் சார் பேர் என்ன? ராமராஜன் சாரா? ஓகே. சார் எந்த ஊர்? திண்டுக்கல்லா? அங்கேருந்து இங்கே வந்து பாடம் எடுக்கிறாங்களா? சரி சரி. சார் இன்றைக்கி வரலையா? எப்போ வருவாங்க? ஓப்பன் பண்ணும்போது தான் வருவாங்க. சரி ஓகே ஓகே. எக்ஸாம்லாம் எழுதிட்டிங்களா? எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கீங்களா? மேலே உட்காருங்க, கீழே உட்காந்துருக்கீங்க. சாப்பிடுங்க. லாலிபாப் சாப்பிடுவீங்களா? டைரி மில்க் பிடிக்குமா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வீடு தானே இருக்குது மோஸ்ட்லி. இதாப்பில் பார்த்தா தெரியும் மண்ணை வீடு தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மண்ணை வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திண்ணை இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த கடை தான்டா தானே. ஒவ்வொரு வீட்டுக்கு திண்ணை இருக்குது. இந்த திண்ணையிலே நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கை அது. இங்கே பாருங்க, இந்த சைடு பார்த்தாலும் திண்ணை. ஆமாம், மழையெல்லாம் இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. ரொம்ப கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம். சோறு மழை பெஞ்சா தானே வெள்ளம் மழையும், அதுவும் கிடையாது. ரோடு இல்லை, கல்லெண்ணா சரி எல்லாம் எதுவும் இல்லை. எது ஒரு நல்லதாக ஆத்திரம் அவசரம்னா நாங்கள் தொட்டி வெட்டி தான் கொண்டு வந்தோம். தொட்டி பிடி சின்ன பிள்ளைகளுக்கு உங்கள் ஊர் பக்கம் கட்டி போடுறீங்களா அதே மாதிரி குச்சி வச்சு
வச்சு கொண்டு போவாங்க. நாங்கள் கீழே அப்படித்தான் கொண்டு போவோம். இப்போ வயசானவங்க யாருக்கு முடியலைனாலும் அப்படித்தான், ரொம்ப முடியலைன்னா அப்படித்தான் செய்வோம். சரி. ஆமாம், எங்களுக்கு கீழே போய் சம்பாதிக்கணும்னா இப்போ வேலைக்கு போகணும்னாலும் எப்படி போவாங்க? நடந்து போய் 7:30க்கு வண்டி, காலையில் 8:30க்கு பஸ் எங்களுக்கு. அதே மாதிரி 2:30க்கு 1 மணிக்கு 1:30க்கு வண்டி இருக்குது. சரிங்கம்மா. அப்புறம் 5:30க்கு இருக்குது, 9:30க்கு இருக்குது. ஒரு பொண்ணு பொருசு கீழே போய் வேலைக்கு வரணும்னா எப்படி வருவா? மழையில் வர முடியாதுல்ல. அதில் தான் வாழ்கிறோம் நாங்கள். இப்போ இங்கே இருக்க பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு 10ஆவதுக்கு முன்னாடி கீழே மலை அங்கே பெரியவங்க ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகுதுக்கப்பா. இங்கேருந்து மலை இறங்கி 4 கிலோமீட்டர் இறங்கி போய் படிச்சுட்டு வரணுமா? அது 20-30 பிள்ளைகளுக்கு போகுது. பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை, 6வது பிள்ளை, சின்ன சிசு 5ஆவதுக்கு மேல் போட்டு அங்கே தான் போகுது. மொத்தமாக போயிட்டு மொத்தமாக வந்துடுவாங்க. அதாவது தனித்தனியாக முடிஞ்ச அளவு வருங்க. முடிஞ்ச அளவு வருங்க. சரி சரி. இப்போ படிக்கிறதுக்கும் இப்போ சிரமமாக தான் இருக்குது. ஆமாம், படிக்கிறதுக்கும் சிரமம் தான். முக்கியமா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு, அது வந்து எத்தனாவது வரைக்கும்? 5ஆவது வரைக்கும் இருக்குப்பா. அதுக்கு மேலே இப்போ படிக்கணும்னா நம்ம கீழே தான் போய் படிச்சுட்டு வரணும். கீழே தான் படிக்கணும். கொசு கடிக்காது எங்கள் ஊரில். கொசு இதெல்லாம் இல்லை, அந்த இதெல்லாம் கிடையாது. கடிக்காது. நிம்மதியாக தூங்கலாம் என்ன. அதெல்லாம் சரி. அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காக்கா வராதுன்றாங்க. காக்கா எங்கள் ஊருக்கு வராது. என்ன காரணம்? காக்காவே வராது. சரி. அந்த காலத்தில் முங்கோல் வந்து ஒரு வாக்கு மாதிரி வந்திருக்கிறாங்க. சரி. நாங்கள் இங்கே வந்து கீழே போய் பூச்சி தொட்டால் சரி கொசு கடிக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு பிரசவம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இங்கே வாக்கு வாங்கிட்டே இருந்திருக்காங்க. அதோட வாக்குத்தேன். சரிங்க. அதில் வந்து உட்காருவா. உட்காருங்க. இங்கிட்டு இந்த இடத்துல அவனுக்கு கூட்டிக்கிட்டு வச்சிருக்கா. அங்கிட்டு கூட உட்காரு. சரிங்கம்மா. உட்காரு நிற்கிறா. உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு 60 இருக்கும்ல. 60 வயசு ஆயிடுச்சு. ஓகே. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் எப்படிமா இருக்கா? ஹாஸ்பிட்டல் இல்லை, பள்ளிக்கூடம் கூட ஒரு 5ஆவது வரைக்கும் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனால் இப்போ அத்தியாவசியமாக காய்ச்சல் ஏதோ மருந்து வாங்கினா கூட இங்கே எதுவும் வசதி இல்லை. இப்போ நீங்கள் கீழே தான் போயிட்டு வரணும். ரொம்ப கஷ்டமாக இல்லைம்மா இருக்கும். என்ன செய்வான்? இந்த ரோடு வந்துட்டா இந்த முடியாது சரியாது, ஏதோ ஒரு இப்போ என்ன போகலாம்ல, ஒரு முடியாட்டி நம்ம நாட்டுக்கு போகலாம்ல, 10 ரூபாய் கொடுத்து போகலாம்ல. ஆமாம். இல்லைன்னா ஒரு துணையால மலையில் போய் கிருன்னு வருதா, மயக்கம் வருதா, என்னன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். ஒரு ஆள் துணையால தான் வேணும். அப்போ 2 ஆள் தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு முடியலன்னா 2 ஆள் தேவை. பக்கத்தில் யாராவது கூப்பிட்டு போயிடணும். சரி சரி. கடை அத்தியாவசிய தேவைக்கு இப்போதைக்கு இங்கே வாங்கிக்கலாம் நம்ம ஜாமான்லாம் நம்ம கடையில். எப்படி மளிகை ஜாமானும் இருக்கா இல்லை எப்படி? மல்லிகை ஜாமான் இல்லை, வச்சுமா வந்து கறி மசாலா தூள், சரி, பிஸ்கட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு பட்டது அதுதான். ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஓகே ஓகே ஓகே. ஊரில் செப்பல் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எப்படியா நீங்கள் செப்பல் போட்டுருக்கீங்க? நான் அந்த புத்துக்காலுக்கு நான் போட்டு வரேன். சரி சரி. அதனால் நீங்கள் செப்பல் போடுறீங்களா? போட மாட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வரும் அந்த மலையோட? இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல். மதுரை செப்பல்? மதுரையில் திண்டுக்கல் தான். இதோட முடியும். ஓகே. செப்பல் போடக்கூடாது, சாமியோட கட்டளை. பெண்கள் 7 நாள் கழிச்சு இங்கே போகக்கூடாது, அதுவும் சாமியோட கட்டளை. எங்களுக்கு அதுக்கு நாங்கள் மனசாட்சியாக நேர்மையாக இருக்கிறேன். சரி, எங்களை கைவிடாமல் தனி ஏதோ ஒரு சுத்தத்துக்கு இருக்குது. சொல்லுங்கள். ஆனால் நான் உங்களை அப்பயே பார்த்தேன், ஆனால் கவனிங்களா இந்த விஷயத்தை. இது என்னதுண்ணே ஆக்சுவலி? ஜிஹெச்சில் தானே போட்டீங்க? மதுரை ஜிஹெச். மதுரை ஜிஹெச்சில் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் அந்த பாடி கேம்பஸ் இருக்கே வெறுங்கனூரில், அதாவா? சரி சரி. என்னாச்சுண்ணே அதுக்கு ஆக்சுவலி? வேலை போயிட்டு வரக்குள்ள காருக்காரங்க பைக்கோட தட்டிட்டான். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ எப்படிண்ணே செக்கப் போயிட்டு வரீங்களா? செக்கப் போயிடுவோம். ஓகே. எப்படிண்ணே போகிறீங்க? தொட்டி வீடு தான் உங்களை தூக்கிட்டு போகிறாங்களா? 3-4 வட்டம் போயிருக்காங்க. 3-4 வட்டம் போயிருக்காங்க. 4 வட்டம் கீழே போகும்போது காலையில் வெள்ளை நான் ஒரு 5 மணிக்கு 5:30 to 6 மணி 6 மணிக்காப்பில் இவங்களை கூட்டி முன்னுக்கே இருந்தாலும் முடிஞ்ச அளவு எங்கே முடிய போகிறாப்புலையே. சரி. அங்கே இருந்துட்டு திருப்பி இடையில கம்ப முடிய நடப்பாப்புல. அதுக்கு அவங்க கூட தூரம் நடந்ததான் திருப்பி அவனை திருப்பி கூட்டிகிட்டு திருப்பி 2 நாளாக இல்லை 1.5 அப்போ வந்தாலும் சரி, 2ஆம் இருந்தாலும் சரி, அதேமாதிரி தொட்டிட்டு திருப்பி தூக்கிட்டு வரேன். முன்னுக்கு 2 பேர் கீழே வரைக்கும் நீங்கள் தொட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ இதில் கொண்டு போயிருவீங்க. அங்கே பைபாஸுக்கு அங்கே ரோட்டு போயிட்டாக்க அது அப்போ வண்டி வர சொல்லி திருப்பி வண்டியில் போயிருவீங்க. இதுக்கு வந்துட்டு இப்படி சிரமம், இதுதான் கொஞ்சம் கஷ்டங்கள். சரிங்கண்ணா. இந்த இப்படி வந்து ரோடு வசதி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த ஒரே சம்பவம் தான். இந்த ஒரு விஷயம் திடீர்
தண்ணி சாப்பிட்டு அப்புறம் காப்பி குடிங்க. அப்புறம் காய்ச்சி கொடுத்து தண்ணி கைஸ் அம்மா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காண்டி பிளாக் டீ போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான மக்கள். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம தோட்டமான அது அண்ணனோட தோட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மத்தியானம் சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ணன். இங்கே அண்ணன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம கீழே இறங்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம இறங்க முடியாது, நம்மளால் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். ஸோ அதனால் அண்ணன் ஏதாச்சும் டீ காசு மட்டும் குடிச்சு நாங்கள் அப்படியே கிளம்புறோன்னு சொன்னோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இளநீ இருக்குது, இளநீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு 10 இளநீ எடுக்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அண்ணன் இளநீ எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டாம் கைஸ். கைஸ் ஆக்சுவலி நம்மளுக்காண்டி பார்த்தீங்கன்னா அண்ணன் இது எடுத்துகிட்டு இளநீ சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. அப்படியே இளநியை அடிச்சுட்டு அப்படியே நம்ம தெம்பா கீரை இறங்க வேண்டியதான். ஏன்னா மரம் ரொம்ப சின்னதாக கைஸ் பார்த்தீங்கன்னா இளநீ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, தேங்காயும் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் வாங்கிருந்தோம், டைரி மில்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாலிபாப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க குட்டீஸ் வண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறக்காண்டி வாங்கியிருந்தோம். பட் ஆனால் இங்கே நாங்கள் யாருமே பார்க்கல, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டாங்களாம் பசங்களாம், அதனால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான், அந்த பையனுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஐயாத்துறை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். சாப்பிட்டோமா? என்ன பண்ணுறீங்க? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 9th படிக்கிறீங்களா? சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட சின்ன சர்ப்ரைஸ் சாப்பிடுங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனால் எங்கே பார்க்கலாம்? இங்கிட்டு போனதில் பார்க்கலாமா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி அதான் கொடுக்குறக்கான தான் கேட்டேன், வேறு இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான லவ் வச்சுருக்காங்கன்னா இவங்க தான். யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, ஒரு டீ காஃபியாச்சும் கண்டிப்பாக போட்டு கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குன்னே சொல்லலாம் உண்மையிலே. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம அப்படியே கீழே இறங்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கீழே இறங்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, டேக் கேர், பாய்.